உலகத் தமிழர்கள் அனைவரையும் ஜெம் தொலைக்காட்சியினுடைய அரசியல் ஆடுகளம் இன்று நம்மோடு பேசுவதற்காக காங்கிரஸ் கட்சியினுடைய ராவுத்தர் இப்ராஹிம் இணைந்திருக்கிறார். சமாதானம் இல்லாத பல கேள்விகளோடு ராவுத்தர் இப்ராஹிமை நாம் சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள். சார், இப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது தமிழ்நாட்டில்? காங்கிரஸ் கட்சியோட செயல்பாடு உயிர்ப்போடு இப்போ வருமா அப்படின்றது செல்வ பெருந்தகை வந்த பிறகு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா அழகிரி இருந்த பொழுது அப்படி இல்லைன்றதான் யதார்த்தமான உண்மை. அதான் உண்மை. இப்போ நல்ல ஒரு ப்ரோக்ராம்ஸ்லாம் நல்லா பண்ணக்கூடிய அளவுக்கு மக்களை தொண்டர்களை இணைச்சி செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தலித் தலைவராகவும் இருக்கிறார். அந்த தலைவராக இருக்கக்கூடிய நபர்கிட்ட வந்து அவர்கிட்ட ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா எல்லாத்துக்கிட்டையும் இயல்பாக பேசி பழகக்கூடிய ஒரு யார்? பெருந்தகை. ஆமா, செல்வ பெருந்தகை. அப்போ அழகிரி அப்படி இல்லையா? அழகிரி அந்த அளவுக்கு இல்லை. அவர் வந்து ஸ்டாலின் என்ன சொல்லுகிறாரோ அதற்கேற்ப செயல்படக்கூடிய ஒரு நபராக இருந்தார். அதுதான். ஆனா நான் கேட்ட கேள்வி ஒன்று, ஏன் உங்களுக்கு திமுக மீது இந்த அளவுக்கான உங்களுடைய பல வீடியோக்களை பார்க்கின்ற போது உங்களுடைய கூட்டணி கட்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்றது, மத்தியில் இந்தியா கூட்டணி அமைக்கிட்டு இருக்கீங்க, ஏன் திமுகவை இவ்வளவு கடுமையாக விமர்சிக்கணும்? உங்களுக்கு என்ன பார்வை? என்ன விமர்சிக்கணும்னா, நீங்கள் திருப்பூருக்கு பல்லடத்திற்கு மோடி வந்திருந்தாரு. மோடி திருப்பூரில் வந்து இறங்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி நபர்கள்லாம் ஏன் நீங்கள் கைது செய்யுங்க, நாங்கள் உங்களோட தானே கூட்டணி, நீங்கள் மோடியோட கூட்டணி வைப்பது போல் திமுக வந்து செயல்படுவது எப்படி ஏற்புக்குரியது? ஸோ இன்றைக்கும் செல்வ பெருந்தகை என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்றைக்கு சென்னை வராரு மோடி, 4 மணிக்கு வராரு. ஸோ இன்றைக்கு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் செய்யப்படும் காங்கிரஸ் சார்பாகன்னு சொல்லப்பட்டிருக்கு இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு மறுபடியும் எங்களை கைது செய்யாமல் இருப்பாங்களா? இல்லை, நீங்கள் கைது செய்யக்கூடாதுங்கிறீங்களோ? ஏன் கைது செய்யணும்? சட்டம்னு ஒன்று இருக்கு, கான்ஸ்டியூஷன் ஒன்று இருக்கு, ரூல்னு ஒன்று இருக்கு. அதுபடி நீங்கள் திமுகவா இருந்தாலும் கைது செய்யறது தானே சட்டம். ஏன் செய்யக்கூடாது நீங்க எப்படி சொல்லுங்க? ஆட்சியில் how can you deny? இல்ல, போன ஆட்சியில இதே போல ஏர்போர்ட்டுக்கு வந்திருந்த போது மோடி வந்து கோ பேக் மோடி காட்டினது யாரு? திமுகவும் கூட்டணி கட்சிகளும் காட்டினப்போ எடப்பாடியார் வந்து உங்களை கைது செய்யல. சரி, இது ஜனநாயக அடிப்படை உரிமை. ஏன்னா மோடிக்கு முன் நின்று அவரை வந்து அவர் வேலையை செய்ய விடாம தடுக்கிறமா இல்லை, அவர் ஃபிளைட் மார்க்கமா போறாரு, இங்க போறாருன்னா ஒரு கண்டன பதிவு இது வந்து இல்ல. இது கூட ஜனநாயக வழியில ஒரு ஆர்ப்பாட்டம் தானே. கருப்பு கொடி ஆர்ப்பாட்டங்கிறது அடிதடி இல்லையே. ஒரு கருப்பு கொடி எப்படி பிடிப்பாங்க? இதெல்லாம் என்ன தவறு? இது இட்ஸ் ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் டெமோக்ரஸி. how can you deny? அதையே கைது பண்ணணும்னு கேக்குறேன். ஏன் கைது பண்ணணும்ல? அது சரி, என்னட்டே கேள்வி கேட்குறீங்க. ஒரு பிரைம் மினிஸ்டர் கைதுன்னா பிடிச்சுன்னு உங்களுக்கு சிறையில 500 வருஷமா வச்சுட்டு போறாங்க, ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு விடுவாங்க. இதனால உங்களுக்கு என்ன அவமானம் நினைக்கிறீங்க? இதனால உங்களுக்கு என்ன கேவலம் நினைக்கிறீங்க? ஒரு கோட்டத்தில் கைது செய்த பொழுது வந்து 541 வழக்கு பதிவு செய்யப்பட்டு காங்கிரஸ்காரங்க 541 வழக்கு போட்டு வழக்குகள் போன ஆட்சியில போடலையா? அப்போ நீங்க மோடி எதிர்க்கிறீங்க, நீங்க திமுக என்ன சொல்றீங்க? மோடி நான் கடுமையா எதிர்க்கிறேன்றீங்க, சிவப்பு கம்பளம் வச்சு நீங்க தான் வரவேற்பு கொடுக்குறீங்க, கூட்டணியோட இருக்கிறேன்னு சொல்றீங்க, எங்களை வந்து கைது பண்ணி வழக்கு பதிவு செய்யறீங்க. சார், சிவப்பு கம்பளம்னா பெடரல் சிஸ்டத்துல இட் ஹாஸ் டு பி a contact with every parties. This is one of the part of our democracy. சிவப்பு கம்பளம் கொடுக்க கூடாதா? பிரைம் மினிஸ்டர் அவரு, இவர் ஒரு சீஃப் மினிஸ்டர். நீங்க பேசுறது என்ன சார்? நீங்க ஜெயலலிதா வந்து புறக்கணிச்சிருக்காங்க சார். சரி, யாரா? மோடி. சரி சார், சரிங்களா? இவ்வளவு ஏன் சார் எடப்பாடி வந்து ஜெயலலிதா? இப்ப மமதா புறக்கணிச்சாங்க, நம்ம டிஆர்எஸ் உடைய சந்திரசேகர் ராவ் போனதே கிடையாது. ரைட், நானே சொல்லி தரேன் உங்களுக்கு. இப்போ எடப்பாடியார் வந்து கூப்பிட்டே இருக்காங்களே வாவான்ட்டு, அது தனி. இப்ப அவர் கூட்டணியில் இல்ல, அவர் எதுலயும் இல்ல. இல்ல கூட்டணி இல்லைன்னாலும் இன்னைக்கு வந்து நீங்க பல்லடம் வந்தோடனே யாரை பத்தி புகழ்றீங்க? ஜெயலலிதா பத்தி தானே புகழ்றீங்க, எம்ஜிஆர் பத்தி தானே புகழ்றீங்க. அப்படி இருக்கும்போது எடப்பாடி வந்து ஒரு திராணியோட போலன்னு சொல்லி நிக்கிறாருல்ல, ஏன் ஸ்டாலினால அதை செய்ய முடியல? தொடர்ந்து வந்து நீங்க வந்து ஏதாவது ஒரு விஷயம், நான் ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன் சார், கொடுத்த வாக்குறுதி 100% நிறைவேற்றி விட்டேன்னு சொன்னீங்க இல்லையா? அது எவ்வளவு அபத்தமான போய் மக்களுக்கு நீங்க இந்த மாதிரி அப்ப திமுக மக்களை வஞ்சித்துட்டு போய் சொல்லுது. நிச்சயமா அதுல ஏதோ மாற்று கருத்து இருக்க முடியுமா மக்களுக்கு? எந்த எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும், கூட்டணி கட்சி சார், நான் என்ன கேட்கிறேன், விவசாயம் மீது குண்டு சட்டம் போட்டு போடுறதும் சரி, இங்க பெருவெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட போதும் சரி, இந்த மாதிரியான கொடுத்த வாக்குறுதி 100% நிறைவேற்றி விட்டேன்னு முதல்ல சொன்ன பொழுது ஒரு கூட்டணி கட்சி தலைவர்களோட வாய் திறக்கவே இல்லை. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், விடுதலை சிறுத்தை, தமுக, இந்திய முஸ்லீம், திக, வைகோ, வேல்முருகன் யாருமே வாய் திறக்கல. எதிர்கட்சி மட்டும் இந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்கு. ஆனால் நீங்க என்ன செய்றீங்க? தொடர்ந்து இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை அழிக்கக்கூடிய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது திமுகவை நான் ஏன் விமர்சிக்க கூடாது? நான் வந்து திமுக முட்டு கொடுக்க வரலையே கட்சிக்கு. காங்கிரஸை வந்து இது நல்ல விஷயம். இங்க பேசுறது காங்கிரஸ் வந்து இப்போ கொஞ்சம் மிதப்பில் இருக்கிறாங்க. அழகிரி இருக்கும்போது சமாதானமா 7 5 கொடுத்தா வாங்கிட்டு வந்துடுறாரு. இப்போ செல்வ ஹேஸ் டிமாண்ட் பண்ற மாதிரி தெரியுது. என்ன நடக்குது உள்ள? சார், டிமாண்ட் பண்ணணும், அது உங்க ரைட்டு தானே. அவர் கொடுக்கறது அவர் ரைட்டு, கொடுக்க டிமாண்ட் பண்ணித்தானே ஆகணும். இப்போ காங்கிரஸ் வந்து இப்போ இந்த எலெக்ஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல காங்கிரஸ் வரப்போது தான் தெரியும், இல்ல பிஜேபி வரப்போது தான் தெரியும். அது வேற விவகாரம். மாநில எலெக்ஷன் இல்லைல்ல, அப்போ காங்கிரஸுக்கு பீரியட் கொடுக்காம ஒடுக்குற நடவடிக்கையில் திமுக இறங்குதா? ஆமா, நிச்சயமா சார். நீங்க நல்லா பாருங்க, 44 ஓட்டு சதவீதம் இருந்தது வந்து 44% இருந்து 6% மாறிடுச்சு. இதற்கு காரணமே வந்து இந்த மாதிரியான முட்டு கொடுக்கக்கூடிய விஷயம் தான் சொல்லிட்டு செல்வ பெருந்தகை பேசியிருக்காரு கூட்டத்துல. ஸோ அப்படி இருக்கும் பொழுது எங்களை ஏன் திட்டமிட்டு நீங்க அழிக்கிறீங்க? திமுகவுடைய வரலாறு என்னன்னா, தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை அழித்ததான் வரலாறு.
நீங்க மூப்பனாரா இருக்கட்டும், வைகோவா இருக்கட்டும், வைகோ பல மேடைகளில் சொல்லியிருக்காரு, ஏடிஎம்கேக்கு அப்படி ஒரு அஜெண்டாவே கிடையாது, டிஎம்கே மதிமுக அழிப்பதற்கு திமுக தான் ஒரு அஜெண்டா. ஜவஹர்லால் பேசியிருக்கிறாரு. யாரு தான் பேசல சொல்லுங்க திமுக எதிராக? அண்ணன் திருமாவளவன் இப்ப வரைக்கும் என்ன பேசுறாரு? பொது தொகுதியில் தான் நிக்க எனக்கு கொடுங்கன்னு கேட்கிறாரு. நாங்க சுய சின்னத்தில் நிப்போம் சொல்லி சொல்றாங்க. வைகோ சொல்றாரு எப்ப இருந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, எவர் நபர்களுடைய பயணம் பண்ணியிருக்காங்க, அந்த நபர்கள் எல்லாம் சொந்த சின்னத்தில் நிற்பதற்கு இப்ப வரைக்கும் போராடுறாங்க. காரணம் யாரு? திமுக தானே. தெளிவாக கூட்டணி கட்சிகளை வளர விடாம பார்த்துக் கொள்றீங்கல்ல. இவ்வளவு ஏன் சார் நீங்க ராகுல் காந்திக்கு வந்து ஒரு தண்டனை கொடுத்தாங்க பாத்தீங்களா? அந்த மோடி என்ற சமூகம் சொல்லி அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்த பொழுது நீதிமன்ற தண்டனை கொடுத்த பொழுது அழகிரி அவர்கள் என்ன செய்தார்? ஓடுற ட்ரெயினை ஒத்த கையில் நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டு அவர் பாரு வெறும் 3 பேரை கொண்டு போய் நிப்பாட்டினார்ல. இல்லை, காங்கிரஸ் கட்சியில் இருந்துகிட்டே இப்படி ஒரு தலைவரை விமர்சிச்சிருக்கீங்களே. எங்க தலைவர் ராகுல் காந்திக்கு இவ்வளவு ஒரு இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்பட்ட பொழுது பிற மாநிலங்கள்லாம் எப்படி செயல்படுறாங்க, நீங்க என்ன செஞ்சீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன் அதை அப்படி செஞ்சாலும் அப்ப இவ்வளவு காலமும் ஒரு சிக்யூனிட்டா தான் காங்கிரஸ் இருந்துச்சு, பேரளவுல தான் இருந்துச்சு. பேரளவுல தானே இருந்திருக்கு. இப்ப மல்லிகார்ஜுன கார்கே மூலம் ஒரு தலித் தலைவராக இவர் வந்து ஒரு இம்ப்ரெஸ் ஆகி மறுபடியும் இவர் தலைவராக. தலித் தலைவர்ன்ற வார்த்தையை நான் வந்து ஏற்றுக்கொள்வதில்லை. ஏன்னா இங்க எல்லாரும் சமம்னு பார்க்கப்படுற காலத்துல ஏன் அவரை மட்டும் தலித் திட்டீங்க? இல்ல, எல்லாரும் சமம் தான், அதுல சாதி கிடையாது. தலித்துகளுக்கு பிரியட்ரைஸ் பண்ணணும், ஒடுக்கப்பட்ட சமூகமா இருக்கிறதுனால எல்லா கட்சிகளும் பேசுறாங்க. சிறுபான்மையினர்களுக்கு எப்படி தேவையோ அதே மாதிரி தலித்துகளுக்கு தேவை. சாதிய வாரி கணக்கெடுப்பு எடுத்தாக்கள் சிறுபான்மை நபர்கள் சிறுபான்மையிலே கிடையாது. இருக்கிறதுலே பெரும்பான்மை இஸ்லாம் சமூகம் தான். நேற்று உங்க கட்சி தான் எடுத்திருக்கு கர்நாடகாவில் 80 லட்சம் முஸ்லீம்களும் 1,20,00,000 தலித்துகளும் இருக்கிறாங்க. அப்ப சிறுபான்மைகளிலே பெரும்பான்மை வந்து இஸ்லாம் தான். அப்ப நீங்க வந்து திட்டமிட்டு சாதிய வாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டீங்க. இந்த எதற்காக இந்த விஷயத்த சொன்னாக்கா, அந்த ரயில் மறியல் போது 3 பேர் மட்டும் கூட்டு போய் அழகிரி செஞ்சார்ல, அப்போதான் ஈரோடு எலெக்ஷன்ல நம்ம பெருவாரியை வெற்றி பெற்றோம். 234 தொகுதியில இருந்து எல்லா அமைச்சர் பெருமக்களாக வந்து வேலை செஞ்சீங்க. அப்போ ஒரு நல்லா யோசிச்சு பாருங்க சார், ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும். செந்தில் பாலாஜி செய்த தவறு இருக்கு இல்லையா, அவர் செய்து குற்றவாளின்னு சொன்ன பிறகு அனைத்து கட்சி கூட்டம் பன்னெண்டு கூட்டம் போடணும்னு சொல்லி ஸ்டாலின் சொன்னதுனால கோயம்புத்தூர்ல எல்லா கட்சியும் சேர்ந்து கூட்டம் போட்டீங்க. ஆனா ராகுல் காந்திக்கு இப்படி ஒரு நிலைமை நடந்த பொழுது அழகிரி அவர்கள் கூட்டணி கட்சி வச்சு நீங்க வந்து பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் செலுத்தலாம்னா செய்யவில்லை. ஏன் செய்யல? அப்போ தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு இவ்வளவு பெரிய நபர்கள் இருக்கிறாங்க, இவ்வளவு பெரிய பெரும் கூட்டம் இருக்கும் தெரிஞ்சிடும். அப்ப திமுக வந்து பின்னடைவு ஆயிரும்ன்ற ஒரு பயத்துல திமுக திட்டமிட்டு செய்ய விடாம வச்சிருச்சு. அழகிரி மௌனம் காத்தாரு. சரி, அப்ப திமுகவுக்கும் அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருந்தனால ஸ்டாலினுடைய ஆதரவாளராகவே அழகிரி இருந்திருக்கிறாரு குற்றச்சாட்டு. சரி, இப்போ இந்த போதைப் பொருள் விவகாரம் வந்து நீங்க கூட ரொம்ப கடுமையா பேசியிருந்த ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன். ஒரு விவகாரம் போதை நடந்திருக்கிறது, ஜாஃபர் சாதிக்குங்கிற நண்பர் இருந்திருக்கிறாரு. அதுக்கும் திமுகவுக்கும் உதயநிதிக்கும் மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டு பேசுறது என்ன அர்த்தம்? என்ன ஹேவ் யூ காட் ஆஃப் எனி எவிடன்ஸ்? திமுக பல கோடி தொண்டர்களை கொண்ட ஒரு கட்சி, அதிமுக பல தோண்டி, எல்லா கட்சிகளும் யாரா ஒருத்தர் செஞ்ச உடனே திமுக தான் இதுக்கு காரணம் மாதிரி நீங்க பேசிருக்கீங்களா, என்ன அர்த்தம்? இப்போ உங்களுக்கும் உதயநிதிக்கும் தொடர்பு இருக்கு, நீங்க 2 பேரும் சேர்ந்து போதைப் பொருளை கடத்திருக்கீங்க, நான் உங்க மீது குற்றச்சாட்டு சொல்றேன். சரி, அப்ப நீங்க வந்து சொல்லலாம் மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும். சரி, அவர் சாதிக்கின்றவர் யாரு சார்? திமுகவுடைய என்ஐஏவுடைய உறுப்பினர், அதாவது அயலகத்தினுடைய பொறுப்பாளர் செயலாளர் ஏதோ ஒண்ணு. ஸோ 2021 எலெக்ஷன் ஜெயிச்சதுக்கு பிறகுதான் நீங்க வந்து அவர் சாதிக் பாஷா அந்த பொறுப்பு கொடுக்குறீங்க. அதுக்கு பிறகுதான் சாதிக் பாஷா 4 நிறுவனங்கள் தொடங்குறாரு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு. அதுலதான் நீங்க வந்து தேங்காய் திருமணம் கூட மெத்த அனுப்பிச்சாரு, நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு மருந்து கம்பெனி லிஸ்ட் பண்றாரு, அது பேர் பாருங்க ஜே ஸ்கொயர். ஸோ ஜே ஸ்கொயர்ன்றதுலாம் உங்களுக்கு புரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் நீங்க இந்த பக்கம் பாருங்க டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. ஸோ உள்ளூருக்குள்ள கொண்டு போறதுக்கு அப்புறம் டெலிவரி பண்றதுக்கான ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சிருக்காரு. இன்னைக்கு நீங்க பாருங்க மதுரையில நேற்று பிடிச்சிருக்காங்கல்ல சார், அதே மெத்து மதுரையில ட்ரெயின்ல வச்சு மெத்து, அது என்ன மெத்தேன் கிட்டத்தட்ட 30 கிலோ பிடிச்சிருக்காங்க. 180 கோடி மதிப்பு இருக்குன்றாங்க. 30 கிலோ. ஆமாம், அதுல ஒரு சுரேஷர், ஒரு கோபின்னு பிரகாஷ் என்ற நபரை வந்து அவங்க அம்மா எனக்கு தெரியவே செய்யாதுன்னு பேட்டி கொடுத்திருக்காங்க. ஜாஃபர் சாதிக் இருக்கலாம்னு ஒரு சந்தேகம் இருக்குல்ல எனக்கு. என்னன்னா திமுகவை சேர்ந்த நபர்கள் செய்யக்கூடிய தவறை திமுக நபர்கள் 3 வருடமா கண்டுல. நாங்க ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன் சார், ஜாஃபர் சாதிக்கு பதவி விட்டு நீக்கினது எதற்காக நினைக்கிறீங்க? போதைப் பொருள் கடத்தினதுக்காக மாட்டினதுக்காக? இப்பதான் நீக்கேச்சே, கடத்தினதுக்காக அப்படி எடுக்க முடியாதுல்ல. விஷயம் வெளியே வரும். இல்ல ராவுத்தர் இப்ராஹிம், விஷயம் வெளியே வருது, இப்பதான் முதல்ல வருது. 2021 ஜோயா அப்படிங்கிற ஒரு கம்பெனி, 2024 ஜோகு அப்படிங்கிற ஒரு கம்பெனி, ஜேஎன்எஸ் ஃபுட் எக்ஸ்போர்ட் ஒன்று வச்சிருக்காரு, ஜேஎம்சி பிக்சர் ஓபிசி அது ப்ரொடக்ஷன் யூனிட், மங்கை இந்திரா, 3 பிக்சரை அவர் எடுக்கிறாரு. இறைவன் மிகப்பெரிய நல்லதை விட. இதுல அமீருக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? இப்போ ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு, நானும் நீங்களும் சந்திக்கிறோம். சார் நீங்க வாங்க சார், ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து எனக்கு பேச வேணா, நான் பேச போவேன். நீங்க சாராயம் காய்ச்சிக்கிட்டு இருந்தா எனக்கு என்ன தெரியும்?
நான் கேட்குற பதில் சொல்லுங்க. ரெண்டு விஷயம் நீங்க சாராயம் காய்ச்சி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, என்ன கூப்பிடுறீங்க, நான் ஒரு 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 பார்ட்டிசிபெண்டா வந்துறேன். அப்புறம் நான் என்ன சொல்றது? ஹவ் கேன் ஐ டேக் ரெஸ்பான்ஸ்? இதை வந்து நீங்க அமீருக்கு சொல்லலாம், உதயநிதிக்கு சொல்ல முடியுமா? உதயநிதி உங்க கண்ட்ரோல்ல தானே, நீங்க தானே ஆட்சி செய்றீங்க, உங்களுக்குள்ள தானே உளவுத்துறை இருக்கு, உங்களுக்குள்ள தானே ஐஏஎஸ் இருக்கு. ஐஏஎஸ் உளவுத்துறை வச்சுக்கிட்டு ஏற்கனவே ஒரு குற்றவாளி சிடி வழக்குல வந்து உள்ள, அதுவும் சட்டம் என்ன கடுமையான சட்டத்துல வந்து உள்ள கைது பண்ணி, யாரு இவர் ஜாஃபர் சாதிக் ஒரு வருஷம் ஜெயில இருந்தாங்க. எந்த ஆண்டுன்றது எனக்கு கரெக்டா தெரியல. அது திமுக ஆட்சி வருவதற்கு முன்னா, திமுக ஆட்சி வருவதற்கு முன்பாக இருந்தாலும் நீங்க விசாரிக்க மாட்டீங்களா? கட்சியில பொறுப்பு கொடுக்குறீங்க. இல்ல அதான் கேக்குறேன். திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு அப்பனா இப்படிப்பட்ட ஒரு கிரைம் லெவல்ல அவருடைய பேர் அடிபட்டனால திமுக இவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுக்கும் விசாரித்திருக்கணும். நிச்சயமா ஏன் விசாரிக்க மறுத்தார்கள்? ஏன் விசாரிக்க மறந்து விட்டார்? பணம் கொடுக்குறாருல கோடீஸ்வரன், ரொம்ப சிம்பிளா புரியுது உங்களுக்கு. பணம் இருக்கு, கேட்கும் போதெல்லாம் கொடுக்குறாருன்னு பொழுது அந்த விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வந்தீங்களா, இல்ல கொண்டு வந்துட்டு தெரியாத மாதிரி இருந்துக்கிட்டீங்களா? இதான ஒரு மக்கள் இப்ப கேட்கிற கேள்வியா இருக்கு சார். இப்போ ரொம்ப சிம்பிளா சொல்றேன், இந்த பெயர் இருக்குல்ல, இப்போ ஜாஃபர் சாதிக்ன்ற பெயர் வந்து உலக நாடுகள் முழுக்க போயிருச்சு. அது இப்போ இன்டர்நேஷனல் லெவலில் போயிட்டு அமெரிக்காவில் டிஇசி தான் சொல்கிறாங்க. இது வந்து எங்கே வருதுன்னா டெல்லியிலேருந்து வருதுன்னு இந்தியாவுக்கு எஃப்டிஐ தான் கொடுத்துருக்காங்க. டிஇசி முன்பாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்காட்டிக்ஸ் டீம் வந்து ஆஸ்திரேலியாவில் இருந்தும் நியூசிலாந்து இருந்தும் இந்தியாவுக்கு வருவதற்கு எல்லா பேச்சுவார்த்தையும் நடந்து கொண்டு இருக்கிறது. ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன் சார், இது அரசியல் பாலிடிக்ஸ் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணலாம். ஆனால் போதைப் பொருள் என்பது ஒரு சமூகத்தையே வந்து நாசமாக்கக்கூடிய வேலை. அதை வந்து அப்போ அந்த நாடு என்ன குற்றச்சாட்டு சொல்லுது, என் மக்களை நாசம் செய்து விட்டார். யார் செய்தார்? இந்தியாவை சார்ந்த நபர் அப்படின்னும் பொழுது மோடி எப்படி சும்மா இருப்பாரு? தன்னுடைய ஆட்சி காலத்தில் ஏற்கனவே வந்து சனாதன மேட்டர் பேசினதுக்காக மோடி எடுத்து துண்டு பிரசங்கம் அடிச்சு கொடுத்து எல்லாத்துலயும் ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒர்க் பண்ண நபர் வந்து இந்த விஷயத்தை எப்படி அமைதியாக கடந்து போவார்? நாளைக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது தாராளமா வந்து கூட்டு போன்னு சொல்லுவாங்க. அப்போ இது நாளைக்கு தமிழ் சமூகத்தில் தமிழனுக்கு வந்து இந்திய லெவலில் கிடையாது, உலக லெவலில் ஒரு அசிங்கம். அப்போ இந்த கட்சியில இந்த கட்சியை சார்ந்த நபர் திரும்ப சொல்றாங்கல்ல, இது மறுபடியும் யாருக்கு பின்னடைவு? இந்தியா கூட்டணி தானே பின்னடைவு. ஏற்கனவே சனாதன இது எப்படி ஒரு சின்ன விவகாரம் எப்படி இந்தியா கூட்டணிக்கு பின்னடைவு? எப்படி சார் சின்ன விவகாரம்? இல்ல இது ஆக்சுவலி விவகாரம் பெரியது. இதற்காக வெஸ்ட் பெங்கால இருக்கக்கூடிய பாதிப்பு எப்படி வர முடியும்? உதாரணத்துக்கு சொன்னா 2021 முந்த்ரா துறைமுகத்துல 21,000 கோடி ரூபாய்க்கு சரக்கு பிடிபட்டது. அங்க எந்த ஆட்சி நடக்குது? பிஜேபி ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இப்ப போன மாசம் வந்து 800 கோடி பிடிபட்டது. யாரோட ஆட்சி? பிஜேபி ஆட்சி நடக்கு. அந்த முந்த்ரா துறைமுகத்தை யாரு? ஆதானியுடைய துறைமுகம். உடனே பிஜேபி நீங்க குற்றம் சொல்லணும்னா திமுக சொல்றீங்க. என்ன சொல்றேன், நீங்க அதை துண்டு பிரசங்கம் அடிச்சு காங்கிரசும் திமுக இங்க பிரச்சனை பண்ணுங்க. ஆனா ஏன் காங்கிரஸ் பண்ண மறுக்கிறது? காங்கிரஸ் ஏன் மறுக்கு? நீங்க காங்கிரஸ் பொறுப்பாளர் தானே. காங்கிரஸ் ஏன் குஜராத்தில் பண்ணவில்லை? சிஐஜி ஏன் நீங்க பண்ண மறுக்கிறீங்க? அது குஜராத்தில் இருக்கக்கூடிய நபர்களை தான் நீங்க கேட்கணும். அது சொல்லுங்க. நான் தமிழ்நாட்டை சார்ந்தவன். நான் என்ன சொல்றேன்னாக்கா, இந்த ஸ்ட்ராட்டஜிகளை எடுத்து கொண்டு போய் மோடி வந்து தமிழ்நாடு கிடையாது இந்தியா முழுக்க இதே மாதிரி பிரச்சாரத்தை செய்யும் பொழுது அவர் இதுவரைக்கும் பதிவு பண்ணாத ஒரு வார்த்தை என்ன பதிவு பண்ணாரு? போன முறை வந்த பொழுது இனி திமுக என்ற ஒரு கட்சி தமிழ்நாடு. அப்ப எதன் அடிப்படையில் அந்த வார்த்தையை சொல்றாரு? ஏன்னா இது உலகளாவிய சர்வதேச பிரச்சனையா மாறிவிட்டது. பிறகு இதை வைத்து நாளைக்கு ஒரு அரசாங்கத்தையே வந்து கவர்னர் ஆட்சியா மாற்றுவதற்கான எல்லா வழிவகையும் இருக்கு இல்லையா? நாளைக்கு விசாரணை வழக்குக்கு கொண்டு வரும்பொழுது அவன் யார் யார் பேரை சொல்லுவான், இல்ல யார் யார் பேரை சொல்ல வைப்பாங்கன்னு தெரியாது இல்லையா? இப்ப இந்த வழக்கு வந்து 1985 நார்கோட்டிக் சைக்கோட்டிக் சப்ஸ்டன்ஸ் அண்டர் த ரூல்ஸ் ஆஃப் 1985 that was introduced by ராஜீவ் காந்தி அந்த ரூல். பட் they should be punished. பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இப்போ ஜாஃபர் அலி வந்து வெளிநாட்டுக்கு போக வாய்ப்பு இல்லைங்கிற தகவலும் இங்கே இருக்கிற மாதிரியான ஒரு தகவலும் வருகிறது. அதான் இல்ல எங்க இருக்கான்னு தெரியாது யாருக்கும். ஒரு வாரம் கழிச்சு சோகால் நோட்டீஸ் விட்டுறீங்க. கடல் மார்க்கமாக தான் டன் கணக்குல இங்க இருந்து அனுப்பிச்சிருக்கீங்க. 3 டன் அனுப்பிச்ச ஆளுக்கு அவர் என்ன 300 கிலோ இருக்க போறாரு? 70 கிலோ கடந்து போயிருக்க முடியாத நேரம். ஸோ நான் இப்போ மக்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு சந்தேகம் என்னன்னா, ஏற்கனவே இந்த ஜாஃபர் சாதிக்ன்ற மாதிரி சாதிக் பாஷான ஒரு ஆள் யார் இருந்தார் பார்த்தீங்கன்னா, சாதிக் பாஷா 2Gல சம்பந்தம். அதுதான் ஜாஃபர் சாதிக் பாஷா, ஜாஃபர் சாதிக்கு சாதிக் பாஷா. இல்ல நீங்க 2 பேருமே திமுக சம்பந்தம் உள்ள நபர். ஜாஃபர் அலி, ஜாஃபர் சேட் யாரு? ஜாஃபர்னு பேர் வச்சாலே திமுக வந்துருமோ சார்? வந்துடுறாங்கல்ல. ஜாஃபர் சேட் வந்து இந்த பக்கம் யார் கூட சேர்ந்து பயணம் பண்ணாரு? வழக்குல ராஜா கூட இருந்த ஆடியோ பார்த்தோம். இந்த பக்கம் டிஆர் பாலு கூட பேசின ஆடியோ பார்த்தோம். இந்த பக்கம் சாதிக்கின்ற நபர் வந்து 2Gல கைது செய்யப்பட்ட நபர். 2G வழக்குல சம்பந்தப்பட்ட நபரை வந்து நீங்க தற்கொலைன்றாங்க. நான் கொலை செய்த நபர் நான் தான் காலை பிடிச்சிட்டேன், கொலை செஞ்சிருந்தாங்க. இது வரைக்கும் இந்த நடவடிக்கை எடுக்கல. அப்ப ஜாஃபரும் சாதிக்கும் சேர்ந்த இன்னொரு நபர் வந்திருக்கிறான். அப்ப இஸ்லாமிய பேர் தான் இங்க ஒரு சைத்தான் வந்து இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறான். இது வந்து மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அமீர் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு. ஆனா அமீருக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு என்ன பேசுறோம்? அமீர் என்ன பேசுறீங்க? என்னுடைய சொந்தக்காரன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த காணொலி நான் தரேன். அப்ப சொந்தக்காரன்னு சொல்லும் பொழுது போலீஸ் வந்து விசாரிக்காதா? சந்தேகத்தில் அப்ப சொந்தக்காரன் என்ன பண்றேன்னு தெரியாம உன்னை கூப்பிட்டு வந்து இத்தனை வருஷம் அவனுக்கு பணம் கொடுத்துருக்கான் அப்படின்னும் பொழுது எல்லாரும் விசாரணை வளர்த்துக்குள்ள வருவாங்க. துறைமுகம் தொகுதியை சார்ந்த அமைச்சர் யார் சார்? சேகர் பாபு. நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கடல் மார்க்கமா போயிட்டு நீங்க சொல்றதை பார்த்தா எல்லாருக்கும் சம்பந்தம் இருக்கிற மாதிரி இல்ல சொல்றீங்க. சம்பந்தம் இல்லைன்னு உறுதியா சொல்ல முடியுமா உங்களால? வாய்ப்புகள் இருக்குன்னும் பொழுது அதை பேசதானே ஆகணும். அப்போ உதயநிதிக்கு வந்து இவ்வளவு நெருக்கமா இருக்கீங்க. நீங்கள் நானும் போயிட்டு வந்து நம்ம போய் சாதாரணமா போயிட்டு காவல்துறை உயர் அதிகாரிகள் போய் நம்ம போட்டோ எடுத்துக்க முடியுமா சார்? இப்போ உதயநிதி அவருடைய பேஸ்புக் தளத்துல இவரோட இருந்த படத்தை நீக்கி இருக்காரு, மத்தெல்லாம் நீக்கல.
நீக்கியிருக்காரு. அதுதான் கேட்குறேன். ஏன்னா இது பேசும் பொருளா, ஏன்னா ஏற்கனவே திமுகவை அனிகிலேட் ஃப்ரம் த சொசைட்டி, தமிழ்நாட்டிலேருந்து தொடை தெரியும்னு சொல்லி ராகுல் காந்தி இது நம்ம மோடி பேசுறாரு. அப்படி இருக்கும்போது இது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? சார் நீங்க இது சம்பந்தப்பட்ட நபர் ஜாஃபர் சாதிக் யார் கூடலாம் சம்மந்தப்படான்னு சொன்னா, அமீர் கூட, வெற்றிமாறன் கூட, இந்த பக்கம் வந்து விஜய் சேதுபதி கூடன்னு சொல்லும்பொழுது அவங்களாம் புகைப்படத்தை நீக்கல, நீங்க அவசர ரீதியாக நீக்கிறீங்க. உதயநிதி அவர்கள் உடனடியாக நீக்கிறீங்க. இல்ல, அவர் அரசியல் தலைவர். அரசியல் தலைவர். அப்ப ஏன் வந்து இப்ப அமீரோ வெற்றிமாறனோ விஜய் சேதுபதி அரசியல் தலைவர் அல்ல. ஆனா நான் என்ன சொல்றேன், நீங்க அநியாய குற்றச்சாட்டை வைக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேளுங்க, அதாவது ஒரு விவகாரம் வந்திருக்கிறது. ஜாபர் அலிக்கு வந்து எவ்வளோ கான்டாக்ட் இருக்கலாம், அவன் வந்து ஒரு மிகப்பெரிய கிரிமினலா இருக்கும். ஆனா எல்லாருக்கும் எல்லாரும் நம்ம கூட டச் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தொடர்புங்கிற மாதிரி ஒரு இல்யூஷன் கிரியேட் பண்ணது தப்பு இல்லை. அதனால அவருடைய வாழ்க்கை பாதிக்கவில்லை. இது நார்கோட்டிக்கு சைக்கோட்டிக் சப்ஸ்டன்ஸ் 1985 ஆக்ட்ல உள்ளதுக்கு போட்டா 25 வருஷம் தெரியுமில்ல. இது வெளிநாடுகள்ல தலையெடுத்துருவாங்க. ஏன் நீங்க ஒரு இஸ்லாமிய ஷைத்தான் ஒரு வார்த்தை சொன்னீங்க. ஒரு முஸ்லீமா இருந்துக்கிட்டு இப்போ அந்த நீங்க நான் கேட்க மாட்டேன், நான் வந்து மதத்தை பார்த்துட்டு கேட்குற ஆள் இல்லை. நீங்க தான் சொன்னீங்க இஸ்லாமிக் ஷைத்தான் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினீங்க. அப்போ ஒரு முஸ்லீமா இருந்து கொண்டு இந்த மாதிரியான ஹராம் அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லியிருக்கீங்க. இறைவன் தடை செய்த ஒரு பெரிய மார்க்க விரோதமான காரியங்களை முஸ்லீம்கள் ஈடுபடுறது எந்த விதத்து சம்பந்தம்? இதுக்கான அடிப்படை காரணம் என்ன? இஸ்லாமிய தலைமைகள் இதையெல்லாம் தடுத்து நிறுத்த எங்கே தவறியது? அதே மாதிரி பாருங்க, இஸ்லாமிய கூட்டணி கட்சிகளும் எங்கெல்லாம் போய் மௌனம் காட்டுறாங்க நம்ம விஷயம் இருக்குல்ல. என்ன செஞ்சாலும் இப்போ நீங்க வந்து தமுமுக இருக்கட்டும், இந்தியன் முஸ்லீமா இருக்கட்டும், கிட்டத்தட்ட கொத்தரமையிலாக மாறி போயிட்டு இருக்காங்க. ஏன்னா நின்னதே உதயசூரி சின்னத்தில், சுயேட்சணத்தில் நிக்கிறேன்னு சொல்லணும்ல, நீங்க சொல்லல. அப்போ நான் என்ன கேட்கிறேன், நீங்க சார் காதர் மைதீன் போய் மு க ஸ்டாலினோட கையை முத்தமிடுறார் சார். இதுக்கு மேல என்ன கேவலம் வேணும் சார்? நீங்க பெரிய மார்க்கத்தை பத்தி பேசுறீங்க, ஜிஹாதுங்கிறீங்க, உயிர் கொடுக்கறதுக்கு தயாருங்கிறீங்க, நபிகள் நாயகத்தின் மீது சொல்றீங்க, குரானிக்கு சொல்றீங்க, சரியா இருக்குங்க, சுன்னா சொல்றீங்க. அப்போ ஒரு இஸ்லாமியன் வந்து ஜாஃபர் சேட் வந்து மக்கள் விரோதம், நபிகள் நாயகம் சொல்றாரு சாப்பாடு இல்லைன்னா செத்து போயிருங்கிறார். சாப்பாடு இல்லைன்னா செத்து போயிரு, இந்த உலக வாழ்க்கை உனக்கு தேவையில்ல, மறுமையின் வாழ்க்கை இருக்கு, வட்டி கொடுக்காத, கொலை செய்யாத, பாவங்களை செய்யாதங்கிறாரு. ஆனா ஒரு இஸ்லாமியன் ஜாஃபர் சாதிக்கு வந்து இவ்வளவு பெரிய அநியாயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஒரு இஸ்லாமிய தலைவர் அதாவது யார், நம்ம மு க ஸ்டாலின் கையை போய் முத்தமிடுறாரு. அவர் மட்டுமா? ஜவஹர்லால் தான். ஜவஹர்லால் நீ எனக்கு தெரியும் எத்தனை காணொலி உங்களுக்கு காட்டுறேன் பாரு. ஜவஹர்லால் எங்கேயும் முத்தமிட்டு பார்க்க முடியாதுல்ல. சரி, டிஆர் பாலு முத்தமிட்டு பார்த்துருக்கலாம். அவர் தான் வந்து இவ்வளவு நாள் இல்லாமல் ஸ்பெயின் போயிட்டு வந்தோடனே முத்தமிட்டார். இதில் ஒரு கேள்வி என்னன்னா, நீங்கள் கேட்டீங்க இந்த புகைப்படத்தை நீக்கின விஷயத்தில் நான் சொன்னேன் வெற்றிமாறன் நீக்கலை, இவங்க யாரும் நீக்கலை. அப்போ வந்து இவர் நீக்கிட்டாருன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவர் அதனால் நீக்கினார் உதயநிதி சொல்கிறீங்கல்ல. அப்போ உதயநிதி குற்றவாளி தெரிஞ்சவங்க நீக்கினீங்கல்ல, செந்தில் பாலாஜி கூட எடுத்த புகைப்படத்தை ஏன் நீக்கலை? இப்போ செந்தில் பாலாஜி சர்வதேச குற்றம் செய்யல. போக்குவரத்து துறையில உள்ளவனுக்கு போடுறதுக்கு ஒரு 50 லட்சம் 1 லட்சம் வாங்கினாரு. இது அப்படி இல்ல, உயிரை காலி பண்ணக்கூடிய கொலை. இது அமெரிக்கா வரும். அப்ப சாராயம் வந்து உயிரை காலி பண்ணும். சாராயம் எல்லாமே அரசே நடத்துது. திமுக அரசு நடத்தினது, அண்ணா திமுக அரசு நடத்தினது, இன்னைக்கு பாஜக அரசு நடத்தி கொண்டிருக்கிறது. நாடு ஃபுல்லா நடத்துறாங்களா இல்லையா? காங்கிரஸ் கட்சி நடக்கக்கூடிய கர்நாடகம் நடக்குதா இல்லையா? எல்லாரும் போதை நடத்துறாங்களா? எல்லாரும் பேட்டமின் விற்கிறாங்களா? திமுக என்பது சாதியும் சாராயம் வைத்து வந்து அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ரொம்ப சிம்பிளா சொல்றேன் உங்களுக்கு, சாதியும் சாராயமும். ஆமா, சாதியும் சாராயம் இல்லாம திமுக கிடையவே கிடையாது. இல்லாட்டி நீங்க எப்படி நீங்க வந்து வேங்கவேல் பிரச்சனை நடந்துச்சுல, ஏன் உங்களால அதுக்கு இது வரைக்கும் தீர்வு எட்டப்பட? நீங்க தான் சார் சொல்லணும். புதுக்கோட்டை உங்க கையில 1.5 வருஷம் ஆச்சு சார், 2 வருஷம் ஆச்சு. புதுக்கோட்டையில ஒரு பள்ளி மாணவி 8ஆம் வகுப்பு மாணவிக்கு வந்து சிறுநீர் கழிச்சு குடிக்க வச்சிங்க. திருச்சியில போன மாசம் சட்டக்கல்லூரி மாணவனுக்கு அதே மாதிரி 1 போக குடிக்க வச்சிங்க. தொடர்ந்து சாதிய வன்மையாக எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. பட்டியலில் மாணவன் கோயிலுக்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாணிக்கம் என்ற நபர் வந்து திமுகவை சார்ந்த நபர் வந்து கடுமையா பேசினாரு. கட்சியை விட்டு எடுத்துட்டு நீங்க மறுபடியும் கட்சியில பதவி கொடுத்துட்டீங்க. அப்ப தொடர்ச்சியாக நீங்க வந்து திமுக வந்து மக்கள் விரோத போக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. நாங்க உங்க கேள்விகள் கேட்கக்கூடாதுன்னா எப்படின்னு கேட்கிறேன். இது நீங்க இப்படி ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் வந்துட்டு காங்கிரஸ் கட்சியில உறவுகளை பாதிக்காதா? திமுக இருந்து உங்க தலைமைக்கு அழுத்தம் வந்திருக்காதா? இந்த மாதிரி ராவுத்தரி இப்ராஹிம் எல்லா இடத்துலயும் திமுக கூட்டணிக்கு உல வைக்கிறான்னு உங்களுக்கு ஏதாவது வந்திருக்கா? கூட்டணிக்கு உல வைக்கல சார், என் மக்களுக்கு நீங்க வந்து கொல்லி வைக்கிறீங்கல்ல, அதான் நான் கேள்வி கேட்கிறேன். கலாச்சார மாற்றம் எப்படி நடந்துச்சு? இது வரைக்கும் இங்க கலாச்சார மாற்றம் நினைச்சா கலாச்சார மாற்றம் நடந்ததுன்னு ஓடி போய் 10 லட்ச ரூபாய் கொடுக்குறீங்க அவர்களுக்கு. இங்க மக்கள் பெருவெள்ளத்தில் பாதிக்கப்படும் போது ஒரு காசு கொடுக்க மாட்டீங்க. இவ்வளவு சிம்பிள் ஏன் சார்? தூத்துக்குடி மாவட்டத்தில் அவ்வளவு பெருவெள்ளத்தில் பாதிக்கும் போது மாநில அரசு செஞ்சது, மத்திய அரசு என்ன கொடுத்துச்சு? மத்திய அரசு தூத்துக்குடியில இருந்து 1 பைசா கொடுத்துச்சு சொல்லுங்க. ஒரே 1 பைசா கொடுத்ததா? அதை பத்தியே பேச மாட்டேன் மறுக்கிறீங்க. திமுக மட்டும் ஏன் குறை சொல்றீங்க? முன்னாடி அடிப்படையான விஷயம் சொல்லட்டுமா? தூத்துக்குடியில வந்து உங்களுக்கு வாழ்வாதாரம் எதுவுமே கிடையாது. அங்க வந்து பண்டபாத்திரம் கிடையாது, துணிமணி கிடையாது, எல்லாமே அடிச்சுட்டு போயிடுச்சு. அடுத்த வேலை, அதாவது புதிதாக பிறந்த உலகத்தில் புதிதாக பிறந்த மனிதர்கள் போல தனித்து விடப்பட்டார்கள். அவர்களுக்கு சோறு கொடுக்கணும் உங்களுக்கு கொடுத்துக்கணும். அது தவறு. திமுக செய்ய தண்ணி கொடுக்க தவறு. ஏரெல்லாம் பாதிக்கப்பட்டது. நான் ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன் சார், ரேஷன் கார்டு வர அரிசி யார் கொடுத்தா? ஸ்டாலின் கொடுத்தாரு, மோடி தானே கொடுத்தாரு. இப்போ இங்க எந்த ஊர்ல எல்லா ரேஷன் கடையில யார் கொடுக்குறா சொல்லுங்க. மத்திய அரசு கொடுக்குற அரிசி உங்க கையில இருக்கு. அம்மா உணவு மோடி கொடுக்குறானா? மோடி என்ன அவர் வீட்டுல இருந்தா கொடுக்குறாரு? மாநில அரங்கத்துல ஜிஎஸ்டி கலெக்ஷன் பண்ணி தானே சார் கொடுக்குறாரு. மாநில அரசங்கள் இல்லாம மத்திய அரசு அது சார் சொல்லுங்க சார். 1,68 கோடி மோடிக்கு எங்க சார் வந்துச்சு? ஒருத்தன் பசியில இருக்கும் போது முதல்ல அவனுக்கு தேவை வந்து உணவா காசா? நீங்க காசு வந்து நிச்சயமா உணவு தான்.
மத்திய அரசு வந்து போராடி நீங்க காசு வாங்கி தரதுக்கு முன்னாடி அவங்க உயிரோட இருக்கணும்ல. அப்போ வந்து உங்களால வந்து கவர்மெண்ட்ல வந்து 1 மாசம் பஸ் இலவசம், அம்மா உணவகம் இருக்கு. அது ஏன் நீங்க தொடர்ந்து மூடிட்டே வந்தீங்க எல்லா உணவகத்தையும்? அது மூலமாக எல்லா மாணவர்களுக்கும் எல்லா மக்களுக்கும் அது சரி. உணவு கொடுத்துருக்கணும். அடிப்படை விஷயத்தை நீங்க எதுவுமே கொடுக்கல சார். இன்னைக்கு வரைக்கும் சிவகங்கை மாவட்டத்துல 2 குடம் தண்ணிக்கு பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க மக்கள். பாத்தீங்களா? மக்கள் பெண்கள் 5 கிலோமீட்டர் நடந்து போய் ஆமா, இன்னைக்கு சிவகங்கையில நேற்று டிவியில போட்டாங்க. ஊரணியில் எடுத்து இப்படி ஊத்தி சாப்பிடுறாங்க. இப்போ மார்ச் ஏப்ரல் மேல அதுக்கப்புறம் ஊத்து கூட வராது சார். இனி ஏப்ரல் மேல ஒண்ணுமே இருக்கு, ஊத்து வராது. சரி, மனிதர்கள் நீங்க ஊத்து எடுக்கிறீங்க, இருக்கக்கூடிய விலங்குகள் என்ன செய்யும் குடிக்க தண்ணிக்கு? ஆடு மாடு கோழி. அப்ப நான் சொல்லலையா, திமுக என்ற ஒற்றை கட்சி வந்த பிறகு இயற்கை வளங்கள் கனிம வளங்கள் திருட்ட போறீங்க. துரைமுருகன் இன்னைக்கு சொல்றாரு திமுகவை யாரும் அழிக்க முடியாது. நீங்க என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க? ஒழுங்கா கட்சியில செயல்படாத நபரை பொறுப்பு விட்டு நீங்க எடுத்துருவேன்னு சொல்லி துரைமுருகன் இன்னைக்கு பேசியிருக்கிறாரு. அப்போ முதல்ல எடுக்க வேண்டியது அவர் தானே, நீர்வளத்துறை அமைச்சர் அவர் தானே. அப்ப இங்க இருக்கக்கூடிய நீராதாரத்தை நீங்க பாதுகாக்க மாட்டீங்க. விவசாயம் மீது தொடர்ந்து குண்ட சட்டம் போடுவீங்க, எல்லா மக்களையும் அழிப்பீங்க, எல்லா மக்களையும் சாவடிப்பீங்க. நாங்க எந்த கேள்வியும் கேட்காம திமுக கூட நாங்க முட்டு கொடுத்துட்டே உட்காரணுமா? அந்த மாதிரி காங்கிரஸ்காரங்க. நீங்க இது குறித்து உங்க தலைமையில பேச வேண்டியதானே? நீங்க இந்த மாதிரி காங்கிரஸ் கட்சியுடைய வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டில் திமுக இடைஞ்சல் பண்றாங்க, போதைப் பொருள் நடத்துறாங்க, மக்களுக்கு தண்ணி இல்ல, ரேஷன் அரிசி விநியோகம் இல்ல, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆதாரங்கள் இல்லை என்று நீங்கள் ஏன் பேச மறுக்கிறீர்கள்? காங்கிரஸ் என்ன பிரச்சாரம் செய்கிறது? நேற்று வந்து 37 வயசுல 37 வயசுல வந்து 39 வயசுல என் மனம் என் மக்கள் என்று சொல்லி மக்களை திரட்டி 18% வாக்களை பெற்று விடுவோம் என்று ஒரு இல்யூஷன் கிரியேட் பண்ணும்போது காங்கிரஸ் கட்சி என்ன செய்கிறது? அவர் இல்யூஷன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரா? பண்றாருல. திமுக என்ன சொல்றீங்க அதுக்கு? நீங்க என்ன செய்றீங்க சார்? திமுக பத்தி தான் கேக்குறீங்க. கருத்து கணிப்பு சொல்ல வச்சது யார் சார்? திமுக தான் சார். 18%. எஸ். யா காசு சார், என்ன சார் பெரிய குண்ட போடுறீங்க? கணிப்புல கருத்து கணிப்பு நான் சொல்றேன் பாருங்க. உள்ளபடி தான் ஏதாவது. அப்ப திமுக அப்ப 18% வராதா? யாரு? பிஜேபி வாய்ப்பே இல்ல சார். எத்தனை சதவீதம் வருவாங்க? நீங்க எத்தனை சார்? 2ல இருந்து 2.5% தான் வருவாங்க. இருக்கக்கூடிய ஓட் பேங்கி அதை தாண்டாது. மிஞ்சி போனா அதிகபட்சம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து 2ன்றது 4 வேணா மாறலாம், தவிர அதுக்கு மேல வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நீங்க கருத்து திருப்பி என்ன சொல்றீங்க? அதிமுகவை வந்து நீங்க பின்தள்ளுவதற்காக பிஜேபிக்கு இங்க ஓட்டு சதவீதம் அதிகம் நீங்க சொல்றீங்க. அப்ப உள்ளபடியே வந்து நீங்க அதிமுகவை எதிர்க்கிறதுக்கு திராணி இல்லாமல் பிஜேபி வந்தாலும் பரவாயில்லன்ற மாதிரி கருத்து சொல்ல வச்சுட்டு நீங்க ஃபர்ஸ்டா இருக்க மாதிரி சொல்றீங்க. ஒவ்வொரு முறை அப்ப அப்படி நீங்க சொல்ற கருத்தை பாத்தீங்கன்னா ஒரு ஊழல் அல்ல, ஒரு இணைப்பு பிஜேபிக்கு ஊழல் அல்ல, கூடல் ரகசியமா நடக்குதோ? ரகசியமாவா? பகிரங்கமாவே தெரியுது. நீங்க வந்து ஆளுநரை எதிர்க்கிறேன்றீங்க. காலங்காலமா திமுக என்ன சொல்றீங்க? ஆட்டுக்கு தாடி எதுக்கு, நாட்டுக்கு ஆளுநர் எதுக்குன்னு கேக்குறீங்க. அது அண்ணா சொன்னதுதான் இன்ன வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்கீங்களா? ஆட்டுக்கு தாடி வேணாம்னா நீங்க பண்ண உட்காந்து போய் பிடிங்கி விடுங்க திமுக. நாட்டுக்கு ஆளுநர் வேணாம்னு சொல்றீங்களா? அப்ப ஆளுநரை நீங்க புறக்கணிக்க வேண்டியதானே? ஏன் ஒரு டீ பார்ட்டி கூப்பிட்டோன்னே ஒரு டீக்கு ஒரு மசாலா வாடி ஓடி போய் கவர்னர் மேலே நிற்கிறீங்க? அதை வாங்கி குடிக்கிறது உங்கள்கிட்ட காசு இல்லையா? நீங்க எதிர்க்குன்னு சொன்னா திராணியோட எதிர்க்கணும் சார். எதிர்கொள்வது திராணி இல்லாம நீங்க இந்த பக்கம் மக்கள்கிட்ட ஒரு வேஷம் போடுறது, அங்க போய் ஒரு வேஷம் போடுறது எப்படி ஏற்புடையதுன்னு கேட்கிறேன். என் மக்களை என் மண்ணை வந்து காப்பாற்றணும்னாக்கா இது வரைக்கும் நீங்க நல்லா எடுத்துங்க சார். வேங்கவேல் பிரச்சனை கூட, நாங்குநேரி பிரச்சனை கூட, புதுக்கோட்டை பிரச்சனை கூட, இயற்கை வளங்கள் கனிம வளங்கள், பால்ல திருடுனது எல்லாத்துக்கும் நீங்க பால்ல இருந்து பாருங்க சார். 10 ரூபா 50 காசு விலை வைக்கிறாங்க. 50 காசு எங்க செல்லும்? 200 ml பாலுக்கு ஆவின்ல வந்து 10 ரூபா 50 காசு. அப்ப நீங்க வந்து 10 ரூபா கொடுத்து வாங்க முடியுமா? ஆவின் ஒத்துக்காது. அப்ப நீங்க எவ்வளவு கொடுக்கணும்? 11 ரூபாய் கொடுக்கணும். அப்ப இன்னொரு 50 காசு யாருக்கு போகுது? 10 ரூபா 50 காசு ஆவின் நிறுவனம், இன்னொரு 50 அப்ப பால்ல இருந்து 50 காசு திருடக்கூடிய நபர்கள் வந்து இவ்வளவு பெரிய பணம் படுத்த ஜாஃபர் சாதிக்கு நீங்க எதுக்காக கட்சியில் வச்சிருக்கீங்க? இப்ப ரொம்ப சிம்பிளா புரியுதா? அப்ப ஜாஃபர் சாதிக்கிட்ட பணம் இருக்குனாக்கா நீங்க என்ன வேணா செய்வீங்க சார். காவல்துறை என்ன நம்ம தமிழ்நாடு காவல்துறை அந்த அளவுக்கு ஒண்ணுமே தெரியாதா இருக்கலாம் அப்படின்னு கூட சல்லாட்டியா தூக்கி அடிச்சிருவாங்க. இன்ன வரைக்கும் அசோக் கண்டுபிடிக்க முடியல. நீங்க கதை சொல்லிட்டு இருக்கீங்க. செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக் கண்டுபிடிக்க முடியல. இந்த பக்கம் ஜாஃபர் சாதிக்கு வந்து எங்க இருக்காருன்னு தெரியாது, எப்படின்னு தெரியாது, அவரை பத்தி பின்புலம் தெரியாது. ஆனா கேட்க பணம் கொடுத்துட்டே இருக்காங்கன்னா நீங்க எதுவுமே பேக்ரவுண்ட் விசாரிக்கவே மாட்டீங்க. அப்படிதானே? அப்போ எல்லாம் தெரிந்து நீங்க மௌனமா இருக்கீங்க தானே இப்போ குற்றச்சாட்டு சொல்றாங்க. நாளைக்கு வந்து உலக நாடுகள்ல இருந்து எண்ணெய்கள் வந்துட்டு தூக்கிட்டு போயிடுச்சுனாக்கா யாருக்கு அவசியம் அவமானம்? இந்த மாதிரி பேசக்கூடிய ராவுத்தர் இப்ராஹிம் எப்படி திமுகவோட இணைஞ்சு பிரச்சாரத்தில் ஈடுபட போறீங்க? நான் ஏன் திமுகவோட பிரச்சாரத்தில் கூட்டணி தர்மன்னு தலைமையை கண்டுபிடிக்காம நீங்க தனித்துவமா ஒரு கட்சி நடத்துறீங்களா? நான் போய் நீங்க காங்கிரஸ் கட்சி ஸ்போக்ஸ் பர்சனா இருக்கீங்க, காங்கிரஸ் கட்சி சார்பில் பேசுறீங்க, பிஜேபி வர முடியாதுன்னு சொல்றீங்க. தர்மத்தை கட்டுப்பிடிப்பது தலைமையினுடைய பொறுப்பு. ஒரு தொண்டனுக்கு அடிப்படையான பொறுப்பாளருக்கு உள்ள உரிமை நீங்க பறிச்சு எப்படி நீங்க காங்கிரஸ் கட்சி சொல்றீங்க? கூப்பிடுவாங்களா? அது உங்க தலைமை சொல்லணும். கூப்பிடுங்கன்னு. கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் வந்தா வெளிப்படையா உண்மையை பேசுவேன். நான் வந்து காங்கிரஸ் ஓட்டு போடுங்கன்னு கேட்பேன், கூட்டணி கட்சி நபர்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்பேன், திமுக போடுங்கன்னு எப்படி கேட்க முடியும்? கேட்கணும்ல. திமுகவை சேர்ந்து இது வரைக்கும் இத்தனை எம்பியை கொண்டு போய் நம்ம நாடாளுமன்றத்தில் உட்கார வச்சு. சரி, அப்ப நீங்க பிரச்சாரத்துக்கு போறீங்க, நீங்க எந்த அடிப்படையில திமுகவோட சேர்ந்தீங்க? நீங்க வந்து தப்பு பண்ணவங்களோட வந்தா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? எந்த மூஞ்சி வச்சுட்டு காங்கிரஸ் ஓட்டு பிரச்சாரத்துக்கு போலீங்க? நான் வரலாம் தானே சொல்றேன். நீ செய்யக்கூடிய அயோக்கியத்திற்கு நான் துணை போக முடியாதுன்னு சொல்றேன். ஏற்கனவே உங்களை எம்பியா கொண்டு போய் உட்கார வச்சுக்கு என்ன செஞ்சீங்க? கோமுத்ரா ஒரு மேட்டர் பேசி விட்டீங்க. அதுக்கப்புறம் மாட்டுக்கறி மேட்டர், நாய்கறின்னு ஒரு மேட்டர் பேசினீங்க. சக எம்பியை பார்த்து உட்கார உதவங்க போற தயநிதி மாறன் பேசுறாரு. அதை என்னன்னு புரியாம ஆராசா என்ன சொல்றாங்க அப்படின்னு சர்க்குரி மாதிரி கேட்கிறாரு. அப்ப தொடர்ச்சியாக வந்து நீங்க எம்பியா உட்காந்து இங்க எங்களுக்காக இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கீங்க? என் மக்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க? அந்த பக்கம் எம்பியா இருக்காலும் ஒன்றும் செய்ய மாட்டீங்க. இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களை ஒன்றும் செய்ய மாட்டீங்க. இந்த ஸ்டாலின் அவர்கள் எதுவுமே செய்ய மாட்டீங்க. இருக்கக்கூடிய எல்லா நபர்கள் மீது குண்ட சட்டம் போடுவது, விவசாயம் மீது குண்ட சட்டம் போடுவது. சார் நீங்க வேளாண்மை பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது எதுக்கு சார் உதயநிதி சட்டமன்றத்துக்கு வரவே இல்லை? சிறப்பு திட்ட செயலாளர்ல வந்திருக்கணும்ல. எலெக்ஷனுக்காக ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் எல்லாமே அது கீழே தான் வருது. ஏன் வராமல் எங்கே போயிருந்தீங்க? நீங்கள்
இங்கே மக்களுக்கு வந்து போராடுறான், கண்ணு தெரியாத நபர்கள் 1500 ரூபாய் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க 1500 ரூபாய் டெய்லி நீங்கள் கொடுக்கறத வந்து எனக்கு 5000 ரூபாய் உறுத்தி கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் நீங்கள் அது கொடுக்க வழிவகை கிடையாது. ரிட்டையர்டான உயர் காவல்துறை அதிகாரிகள் ஜட்ஜுகளுக்கு வீட்டு வேலை செய்யறதுக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறாங்களா வேலைக்காரங்க வச்சுக்கிறதுக்கு? தமிழக அரசு எப்படி செய்து பார்த்தீங்களா? இந்த போத விவகாரத்தை இந்த நிகழ்ச்சியுடைய இறுதி கேள்வி வச்சிருந்தேன். இந்த போத விவகாரம் இப்பொழுது பேசும் பொருளாக இருக்கிறது. அதாவது எப்போதுமே திமுகவுக்கு என்னன்னா ஓலை வெடி வெடிச்சாச்சுன்னா வெடிகுண்டு மாதிரி இருக்கும். மற்றவங்களுக்கு வந்து கருணாநிதி சொல்லுவார், மற்றவங்களுடைய ஆட்சியில் வெடிகுண்டு வெடிச்சாலும் ஓலை வெடி ஆக்கிடுவாங்கன்னு. இப்போ இந்த ஜாஃபர் சாதிக் விவகாரம் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது? இதில் 2 விவகாரத்தை பார்க்கணும். ஜாஃபர் சாதிக் ஒரு முஸ்லீம் சமூகத்தைச் சேர்ந்தவர், அமீர் ஒரு இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்தவர். இன்றைக்கு மதவாதம் அடிப்படையாக இருக்கிறது என்று இஸ்லாமியர்கள் குற்றச்சாட்டு கொண்டிருக்கிற புறத்தில் இது வேற திசை திருப்பதற்கு வழி இருக்கிறதா? எல்லா வழிவகையும் இருக்கு இல்லையா? நீங்கள் அதுக்காக தான் இன்னைக்கு ஜமாத் கூட்டமைப்புகள் என்ன செய்கிறாங்க, இது போன்ற நபர்களை இனி வந்து எந்த மசூதிகளையும் அனுமதிக்க கூடாது என்ற ஒரு முடிவு எடுப்பதற்கான பேச்சுவார்த்தை நடந்தது. ஜமாத்தில் உலமா சார்பாக வந்து அந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்று. 2வது விஷயம் வந்து இது சர்வதேச லெவலுக்கு தாண்டி போயிடுச்சுன்றதுனால பல நாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயமால ரொம்ப இயல்பாக கடந்து போகவே முடியாது. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, அமெரிக்கா எல்லா நாடுகளும் இருக்கு. எல்லா நாட்டுக்கும் தான் போயிருக்கும். எல்லா நாட்டுக்கும் போயிருக்கும் போதை என்பது. அப்படி இருக்கும் பொழுது இதை வந்து அந்த நாட்டுடைய மக்களுடைய வளத்தை நாசம் செய்த நபர்களே அந்த நாடு சும்மா விடுவது போல கிடையாது. ஒட்டுமொத்தமாக இங்கிருந்து வந்து திமுகவை அழுத்தி விடுன்னு இந்த பக்கம் பிரதமர் சொல்றாரு. அங்கிருந்து என்ஐஏ இருந்து நார்காட்டிக் டீம் வருது. அப்ப எல்லாரும் சேர்ந்து என்ன செய்வார்கள் நினைக்கிறீங்க? ஆனால் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி, ஜாஃபர் சாதிக் உயிரோடு பிடிக்கப்படுவாரா? கேள்வி அதுதான். ஜாஃபர் சாதிக்கு உயிரோட பிரிக்கப்படுவார். என்ன செய்வான்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து அடுத்த களத்தில் பேசுவோம். கண்டிப்பா சார். நேயர்களே, இதுவரை சமாதானம் இல்லாத பல கேள்விகளுக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய ராவுத்ரி இப்ராஹிம் நம்மோடு பேசினார். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.